ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சிக்கன் முருங்கைக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக வெட்டின பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து தக்காளியோட நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதங்க விட்டுடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு மிளகு, சோம்பு, சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி ஸ்மூத்தான பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதங்கின சிக்கனில் தேவையான அளவு மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூவுனிங்கன்னா சூப்பரான சிக்கன் முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இதே ரெசிபி நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணலாம். எங்கள் பாட்டி மட்டன் வாங்கினாலே போதும், மாடியிலேருந்து முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்து முருங்கைக்காய் போட்டு தான் மட்டன் சமைப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.